புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை ரொம்பவே துல்லியமாகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் இன்றைய தினம் நேயர்களாகிய உங்களுக்காகவே புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி வாயிலாகவே இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம்மா. நவராத்திரி தொடங்கி இருக்கு, இதை பத்தின கேள்விகள் இருக்கு, நேர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. மேடம் கதிர்வேல் மேடம். யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக கேக்குறேங்க. ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேடம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மேச லக்னம். சரி, உங்களுடைய கேள்வி என்ன சார்? மேடம் எனக்கும் என் மிஸ்ஸஸ்க்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா ஒத்து போகவே மாட்டேங்குது, ஒரே சண்டையா இருக்கு. ஓகே, கருத்து வேறுபாடா இருக்கு, இதுக்காக கேக்குறீங்க? ஆமாங்க, கருத்து வேறுபாடு இருக்கு. ஆமாங்க. கதிர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். சார் 29 மார்ச் 1992. 1992. டைம் ஆஃப் பர்த்? ஆமாங்க. டைம் வந்து மார்னிங் 7:38. மார்னிங் 7:38. ஆமாங்க. சரிம்மா. பிறந்தது எங்க? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கீங்க. கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? சார் கோயம்புத்தூர்ல சாமம்பட்டி சார். சரவணம்பட்டி. சரவணம்பட்டியில குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கா? ஆமாங்க. அங்க உள்ள போனீங்கன்னா ஞான விநாயகர் சந்நிதின்னு ஒரு சந்நிதி இருக்கு, ரொம்ப அற்புதமான சந்நிதி. சரிங்க சார். உள்ள போய் விநாயகர் வந்து நின்ற கோலத்துல இருப்பார். அங்கதான் நான் முதல்ல இருந்தேன். அங்கே எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தியான மண்டபம் இருக்குது, ரொம்ப விசேஷமான மண்டபம். அங்கேயே உள்ளேயே லைப்ரரி இருக்கும், அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே வள்ளலாருடைய இந்த அருட்பெரும் ஜோதி தீபம் இருக்கும். அங்கே பூச நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு அதை வச்சது நான் தான். அதனால் உங்களுடைய ஜாதகம் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருமண பாவம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய லக்னத்துக்கு, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு உங்களுடைய சுக்கிரன் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. எதனால் பாதிக்கப்படுது, ஏதாவது உங்களுக்கு பாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டு வருது. இந்த ராகுவாகப்பட்டவர் உங்களுக்கு பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க, பித்ரு சாபம்னு சொல்லுவாங்க. அதாவது பூர்வீகத்தில் நம்ம இட சம்பந்தமாகவோ, அப்பா அம்மாவுக்கு சரியான திதி கொடுக்காதனாலேயோ, அல்லது அவர்களை சரியாக கவனித்து கொள்ளாதங்காலவோ இந்த மாதிரி வரும். அதுமாதிரி குலதெய்வ வழிபாடு ஸ்ரத்தையாக பண்ணலைனாலும் இந்த மாதிரி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்ம ஜாதகத்தில் தென்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய மனைவியோடைய ஹாரோஸ்கோப்பை நம்ம பார்த்துக்கணும். அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு நம்ம ஆய்வு பண்ணணும். டெய்லி நெல் தீபம்னு சொல்லுவாங்க. ஒரு தாம்பாளத்தில் ஒரு தட்டத்தில் நெல் போட்டு 2 தீபம் ஏற்றுங்க. 14 டேஸ்க்கு ஒருக்கா அந்த நெல்லை மாற்றுங்க. நெல் கிளிக்கோ குருவிக்கோ போட்டுடலாம். மற்றபடி டெய்லி சாயந்தரம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நெல் தீபம் ஏற்றிட்டு படுத்திங்கன்னா ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. நன்றி சார். அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பேசுறோம். சரிம்மா, உங்க பேரு? என் பையனுக்காக கேக்குறேன். பையன் பேர் ரவி தேஜா. பையன் பேர் என்னம்மா? ரவி தேஜா மேடம். சரி, அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 26/3/2007. 26/3/2007. ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்க. 5:22 ஈவினிங். 5:22. 5:22 மாலை நேரத்துல பிறந்திருக்கிறாரு. அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். சரி, சிம்ம லக்னம். ஓகே, உங்களுடைய அன்பு மகனுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? இவன் +2 படிக்கிறான் மேம். இப்ப மார்க் கொஞ்சம் எப்படி எடுப்பான், அவன் அடுத்தது என்ன படிச்சா நல்லா இருக்கும்? ஓகே, மேல் படிப்பு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க? ஆமாங்க மேம். எப்படி கொஞ்சம் நேரம். ஓகே, நிச்சயமா. ஓம் நம சிவா. வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டேன். இவங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா, படிப்பில் இன்னும் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா புதன் கூட ராகு சம்மந்தப்பட்டு வருது. படிப்பில் இன்னும் கவனம் செலுத்தணும். என்ன சம்மந்தமாக படிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் படிக்கிறதுக்கும் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ், நீங்கள் சப்போஸ் இந்த மருத்துவத்துக்காக இவர் படிக்கணும் சார் அப்படின்னு சொன்னால்,
செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல, செவ்வாயிலேருந்து 8ஆம் இடம், செவ்வாய்க்கு வந்து 8ஆம் பார்வை இருக்குது. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அது வந்து லக்னத்தை பார்க்கறது. அதனால் வெல் ட்ரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 ட்ரை பண்ணாதான் அந்த மருத்துவத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து இவருக்கு சக்ஸஸ் ஆகும். அதை தவிர இவருக்கு சக்ஸஸ் ஆகிறது, நல்ல சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் கூட ராகு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தமாக படிக்கலாம். அதேமாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அனிமேஷன் சம்மந்தமாக படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமாக இந்த ஜாதகத்தில் தென்படுறது. ஓம் நம சிவாய. நன்றிமா. நன்றி அழைத்தமைக்கு. சார், நவராத்திரி அப்படின்னும் போது வடநாட்டிலையும் ஒரு மாதிரி அந்த 9 நாட்களும் விரதம் இருந்து தசராலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் வந்து கொலுலாம் வச்சு கும்பிடுவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த 9 நாட்களும். ஸோ நவராத்திரி சிறப்புகளை பத்தி எங்களுக்காக சொல்லுங்களேன். நவராத்திரி பத்தி நம்ம சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி சிவராத்திரி. அதே மாதிரி அம்பாளுக்கு 9 நாட்கள் நவராத்திரின்னு கொண்டாடப்பட்டது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, இந்த 3 அம்பிகைக்கும் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த 9 நாட்கள். ஒவ்வொரு தேவியருக்கும் 3 நாட்களை நம்ம வந்து இதில் ஒதுக்குறோம். சாக்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அம்பாள் வழிபாடு பண்றவங்களுக்கு இந்த நாள் திருவிழா நாட்கள்னு சொல்லுவாங்க. இந்த காலம் திருவிழா நாட்கள். உலகமெங்கும் கொண்டாடக்கூடிய அற்புதமான இந்த 9 நாட்கள்னு சொல்லுவாங்க. கிரகங்கள் 9 நமக்கு தெரியும். அதுல சாயா கிரகங்கள் தொலைக்கோள் அப்படின்னு சந்திரனை சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறைவன் இருந்து இந்த உலகத்தை ஆட்டி பிடிக்கிறது இந்த கிரகங்கள் மூலமா ஆட்டி பிடிக்கிறாரு. நம்ம எல்லாரும் நம்பியிருக்கிறோம். அதான் ஜோதிட சாஸ்திரமும் கூட. அப்ப இந்த 9 நாட்களும் யார் ஒருவர் தேவியை வழிபடுறாளோ அந்த தேவியை வழிபடுவோருக்கு இந்த உலகத்துல 3 விஷயங்கள் இருக்கு. நான் வந்து உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும், நல்லா இருக்கணும், பிறர் நல்லா வாழ வைக்கணும். அப்ப எனக்கு என்ன வேணும்னா சக்தி வேணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் நிறையா சம்பாதிக்கணும், அப்பதான் பிறரை வாழ வைக்க முடியும், பிறருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ லக்ஷ்மி தேவி வேணும் அந்த இடத்துல. சரி, இதெல்லாம் சம்பாதிக்கணும்னா எனக்கு முதல்ல புத்தியும் ஞானமும் அறிவும் வந்து சேர்ந்து இருக்கணும். அப்போ எனக்கு சரஸ்வதியோட அம்பாளுடைய கடாட்சம் இந்த இடத்துல வேணும். இந்த 3 தெய்வத்தினுடைய கடாட்சம் இல்லைன்னா எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொண்டாடக்கூடிய நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்வத்தையும், நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு புத்தியும், இது 3 தேவியாக நம்மளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு. ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான், சக்தி இருக்கா இருக்கு, அவனுக்கு ஞானம் இருக்கா, புத்தி இருக்கா, அறிவு இருக்கா இருக்கு. அதை போட்டினோம் அப்படின்னா அது இன்னும் மேன்மைப்படும். ஒரு தீபத்தை தூண்டி விட்டோம் அப்படின்னா தீபம் ரொம்ப அழகா எரிய ஆரம்பிச்சிடும். இந்த 9 நாட்கள் கொழு படிகளாக வைத்து 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி ஒற்றைப்படையில ரொம்ப அழகா வைத்து வழிபாடு பண்ற தாத்பரியம் இருக்கு. இந்த நாட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சுமங்கலிகளை வீட்டுல அழைச்சு, அதே மாதிரி பிரம்மச்சரணி அதாவது கன்னியா குழந்தைகளை அழைச்சு, வடுவு குழந்தைகள் அதாவது பிரம்மச்சரி குழந்தைகளை அழைச்சு வீட்டில் வச்சு அவங்களுக்கு தேவையான சுமங்கலி செட்டு, ஜாக்கெட் பிட்டு, ரவிக்கை பிட்டு, அதே மாதிரி அவளுக்கு கொடுத்து துர்காலட்சுமியாக பாவித்து அவங்களுக்கு பாட தெரிஞ்சால் பாடி, அதே மாதிரி டெய்லி மகாலட்சுமி பூஜை பண்ணி அந்த வீட்டில் வந்து மேன்மை பெறறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். இந்த 9 நாள்னு சொல்லலாம். இந்த 9 நாள்ல நேவேத்தியம் தனியா இருக்கு. 9 நாள்ல 9 நிறங்கள் இருக்கு. அம்பாளுக்கு கட்டக்கூடிய 9 நிறங்கள் இருக்கு. வீட்டுல அகண்டா தீபம்னு சொல்லுவாங்க. தீபத்தை அணையாம ஏற்றக்கூடிய 9 நாட்கள் ரொம்ப விசேஷமா இருக்கு. ஒரு கோயில் திருவிழால எப்படி கொடியேற்றம் ஆரம்பிச்சு கொடி இறக்கம் அந்த திருவிழா முடிஞ்சோன்னு இருக்கோ, அதே மாதிரி நவராத்திரி கொழு நேற்று அத்தனை பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு நாள் இந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 9 நாட்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடியது. இதுக்கு பேர் விரதம்னு சொல்லுவாங்க. எப்படி கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது நவராத்திரி விரதம், அதே மாதிரி கௌரி விரதம், அதே மாதிரி வரலட்சுமி விரதம் இருக்கோ அது மாதிரி இந்த விரதத்துக்கு ரொம்ப மகிமை உண்டு. இதுதான் நவராத்திரியின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு சிறப்பு. சரி, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். 4/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்னைக்கு சாயந்தரம் 6:48 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்திரை, அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கு அதிகாலை 2:38 வரைக்கும் பிரதம, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா த்விதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது 6:48. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துடுறது. இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4:30. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப உரிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்குது. நவராத்திரி ஆரம்பித்தாச்சு. நவராத்திரி ஆரம்பித்து முதல் வெள்ளிக்கிழமை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளில் முதல் நாளாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ரொம்பவுமே சிறப்பானதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே
விசேஷமான நாளாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சித்திர நட்சத்திரம் சாயந்தரம் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி உண்டான ராசி பலன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் பேசுவா. தடங்களாக அந்த காரியங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு நபர்கிட்டருந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி ஒரு நபர்கிட்டருந்து ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்தவங்களுக்கு அந்த பேசின விஷயம் முந்தி வேறு மாதிரி இருக்கே, இப்போ வேறு மாதிரி இருக்கேங்கிற ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகலாம். அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிதுனராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேச வேண்டிய விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கரெக்டாக அதை பேசிட்டோம், நம்ம பேசினால் நமக்கே திருப்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாராட்டுகள் குவியக்கூடிய தினமாக இருக்கும். மேடை பேச்சலாக இருந்துட்டுருக்காங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோங்க, புது வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். முடியாதுங்கிற வார்த்தை உங்கள் வாயிலே வரப்படாது. எப்பவும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப தோண்டுட்டோன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க இன்னும் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ நமக்கு வந்துடுமோ. ஒருத்தர் ரொம்ப நன்னா இருக்கார், நம்மளும் நன்னா இருப்போம். ஒருத்தருக்கு சரியில்லை, ஃபேமிலியில் பிரச்சனை, நமக்கு வந்துடுமோ. இப்படி பிறரை பார்த்து நம்மளை எடை போட்டு கொள்ளக்கூடாது. அவர்களுடைய காரியம் அவங்களுக்கு, நம்மளுடைய காரியம் நமக்கு அப்படின்றத மனசில் நினச்சிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக, வருமானங்கள் தேடி வரும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பணம், பொருள், அந்தஸ்து, பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். முயற்சி இருந்தால் நல்ல பலன்கள் உண்டு. ஒரு காரியம் நடக்கிறது, இது எதுக்காக நடக்கிறது, ஏன், என்ன, இந்த டாபிக் அப்படியே பெருசாக வளரும். இதுக்காக தான் இந்த விஷயம் அந்த அசியூம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். ஏன் இது நடந்தது தெரியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கருத்துக்களை சொல்லுவீங்க. அது இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த கருத்துக்களில் ரொம்ப மையமாக இருந்துட்டு இருப்பீங்க. பலரை அந்த கருத்துகளுக்கு உடன்பட வைப்பீங்க. ஸோ அது இருக்காது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதனால் இன்றைக்கி காண்பதெல்லாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்பதெல்லாம், இதெல்லாம் நிஜம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தீர விசாரிப்பது மெய். அதே மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் தோன்றது கரெக்டாக இருக்கும். அதன்படி செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கனவுகள் பலிதமாகும். நற்கனவுகளில் சந்தோஷப்படுவீங்க. நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் உண்டு. தூர பிரயாணம், வெளிநாடு, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் வரேன்னுவா, அவளுக்காக வெயிட் பண்ணுவேன், ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. என்னடா இது நம்மளுடைய நாளை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாலேன்னு நினைப்பேன். சரி, ஆல்டர்னேட்டிவாக வேறு விஷயங்கள் எடுத்து செயல்படதான் இருக்கும். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மனசில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர் அம்மா அப்பா கூட சில நேரம் இப்படி எதிர்த்து பேசுவா, சண்டை போடுவா. அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எதிர்த்து பேசுவா, சண்டை போடுவா. கொஞ்சம் நேரத்தில் அதை ஒற்றுமையாக சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு லாபங்கள் கூடி வரும். ஒரு விஷயத்தை நினைப்பேல், டக்குன்னு அது கண்ணு முன்னாடி நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஒய், ஹவு, இதெல்லாம் அப்படியெல்லாம் 2-3 வார்த்தைகளை யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்களுடைய உதவிகள் உண்டு. அதே சமயத்தில் இத்தனை நாள் இல்லைன்னு சொன்ன விஷயம் இப்போ இருக்குங்கிற அளவுக்கு நன்மைகள் பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. பணம் இருக்கிறத வெளியில் காமிச்சக்கூடாது. மகர ராசி அன்பர்களுக்கு சேமிப்பு மன திருப்தியை தரும். சந்தோஷங்கள் கூடி வரும். மதிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு பெருமை கொடுக்கும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா அம்மா கிட்ட பையனை பற்றி சொல்லுவாங்க, அல்லது பொண்ணை பற்றி சொல்லுவாங்க, பெருமையாக பேசுவாங்க இல்லையா. அந்த பெருமை பேசும்போது அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி சகோதர சகோதரிகளை பற்றி பேசும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அது மாதிரி உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க நபர்களை பாராட்டி பேசும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னும் அதீதமான சந்தோஷங்கள் இருக்கும் இன்றைய தினத்தில். கும்பராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் நன்மை தான். இருந்தாலும் இன்றைய தினத்தில் பிரயாணம் தேவையா, அவசியமா, அனாவசியமானு பார்த்துட்டு செயல்பட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாரு, காசிப்ஸ் பேசுகிறாரு, நடுவில் அதை பற்றி கலந்துக்கவே கூடாது, பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம், விட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய கணிப்பு அப்படின்னு சொன்னால் ராசி ரீதியாக
முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் லிசன் பண்ணுறது நல்லது. ஒரு விஷயத்தில் போய் வாலண்டியராக நம்மளே பிரச்சனையை கேட்டுட்டு அதை பற்றி தீர்க்கிறேன்னு போகக்கூடாது. எல்லாத்தையும் லிசன் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஏன் எதற்காக சொல்கிறாங்க அவங்க பாயிண்ட்லேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை பற்றி புரிய வரும். நீங்கள் எப்போவுமே அமைதியாக காமாக அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீர். அதை மட்டும் இருந்தால் போது இன்றைக்கி தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. 12 போன வாரம் சார் ஷோ முடிச்சுட்டு வேக வேகமாக கிளம்புனீங்க. எங்க போறேன்னு கேட்டேன், நீங்க சொல்லவே இல்லை. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஏன் நீங்க சொல்லாம போனீங்க சார்? திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வரக்கூடிய எப்பவுமே மாசம் மாசம் போறது தான். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சும் அது மாசம் மாசம் போகக்கூடியது. ஏன் சொல்லாம போனேன் அப்படின்னு கேட்டீங்க. இல்ல நான் கேட்டேன் உங்ககிட்ட எங்க போறீங்க இந்த வாரம் எங்க போறீங்கன்னா, இல்ல நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னீங்க. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திருப்பதி தான் போனேன். ஆமா சரி, திருப்பதி போயிட்டு வந்தேன். ரொம்பவுமே சிறப்பான தரிசனம். பெருமாளை பார்த்தேன். காலையில் சுப்ரபாத தரிசனம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. காத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு போய் அங்கே போயிட்டு சுவாமி அந்த சுப்ரபாதத்தோட தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருந்தது. உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளுடைய தாயாரை பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்து மேலே விமான தெய்வத்தை பார்த்து வெளியில் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொடிமரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தேன். இந்த காலகட்டத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறது, புரட்டாசி மாதம் தரிசனமே பெரும் புண்ணியம். அதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமாக இந்த வாட்டி இருந்தது. கீழே வந்து தாயாரை பார்த்தோம். தாயாரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அதுக்கு முன்னாடி போகும்போது திருத்தணி போய் சாமியை தரிசனம் பண்ணேன். திருத்தணியை பார்த்து முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனேன். ஸோ இந்த வாட்டி முருகப்பெருமானுடைய தரிசனம், தாயாருடைய தரிசனம், சுப்ரபாத தரிசனம், பெருமாளுடைய தரிசனம், இந்த 3 தரிசனமே அங்கே பார்த்தா நிறையா நபர்கள் நம்மளை பார்த்துட்டாங்க, தெரிஞ்சிச்சு. ஸோ சார் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் நிகழ்ச்சி பார்த்தோம், நீங்கள் சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நிறையா பேர் திருத்தணியில் பார்த்து சொன்னவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. பெருமாளுடைய தரிசனம் பார்த்தோம்னா அவ்வளோ 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 ஒரு பெரிய ஒரு பூரிப்பை கொடுத்த ஒரு தரிசனமாக இருந்தது. ஓகே, அங்கேயும் முருகரை விடலை நீங்க போகும்போது. ஓகே சரி, இப்போ பிரசனத்தை பத்தி கேட்கும்போது இப்போ நம்ம ஊர்ல அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பிரசனம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கா, இல்லை மற்ற ஸ்டேட்லலாம் நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கும் சில பேருக்கு ஜாதகம் தெரியல அப்படின்ற பட்சத்துல பிரசனம் எப்படி இருக்கு? இப்போ பிரசன்னத்தை பத்தி கேட்டீங்க, ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்போ முருகர் கோயிலுக்கு போய் நிற்கிறேன். நமக்கு கூட ஒரு தம்பி இருக்காரு, அவர் பேர் வந்து கோவிந்தன் அப்படின்னு பேரு. என் கூட வந்தவர் முருகர் சன்னிதியிலிருந்து அந்த பூ கொடுக்கணும், பூ கொடுக்கறதுக்கு கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் உடனே சொன்னேன் இது இங்கே இல்லை அங்கே அப்படின்னு. அதே மாதிரி அங்கே பெருமாள் கோயிலில் சன்னிதியில் போய் அந்த நின்றுட்டு இருக்க சுப்ரபாத தரிசனத்தில் பின்னாடி யாரோ ஒருத்தரை கூப்பிடுறாரு, முருகா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த ரெண்டுமே இந்த கனெக்ஷன் பாருங்க. அதான் நீங்க சொன்னீங்கல்ல முருகரையும் பார்த்துட்டு போனீங்கன்னு, இங்க அவரோட பேரும் அங்க இவரோட பேரும் என் காதுல கேட்டது. ரொம்ப விசேஷமா இருந்தது. பிரசன்னம் பாக்குறது, நீங்க ஏற்கனவே சொன்ன போன வாட்டி இந்த கேள்வி கேட்டல் நிறைய பேர் பிரசன்னம் பாக்குறதுக்கு இப்போ புக் பண்ணிட்டாங்க. அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களும் கேக்குறாங்க நிறைய பேர். இப்போ நான் அடுத்தது பெங்களூர் போறேன். அதாவது வர சனிக்கிழமை வந்து பெங்களூர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. நிறைய நபர்கள் இந்த பிரசன்னத்துக்காக புக்கிங் பண்றாங்க. இந்த பிரசன்னத்துக்காக இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க இது பிரசன்னம்னு நினைச்சிட்டாங்க. சார் ஆக்சுவலி இதுதான் பிரசன்னம்னு நினைச்சிட்டேன். இல்லை, பிரசன்னங்கிறது ஒரு தனி செஷன். அதனால பிரசன்னம்னு கேட்கும் பொழுது அது தனியாக அவங்க வந்து புக் பண்ணி கொடுப்பாங்க. 2 பேர் பார்க்குறோம். நான் ஒரு தாந்திரியல் வந்து பார்க்குறோம். என்னோட பிரசன்னம் வந்து மந்த்லி ஒரு டைம் தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்டதில் ஃபர்ஸ்ட் டைம் அது சொன்னேன், மந்த்லி ஒரு தடவை பார்க்குறேன்னு போன தடவை சொன்னேன். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு இப்போ புக் ஆகி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கல, ஏன்னா டேட் தெரியல அதனால் கொடுக்கல, என்னோட ஸ்கெட்யூல் தெரியல அதனால் கொடுக்கல. அதனால் என்னோடது வந்து மந்த்லி ஒரு தடவை தான் நான் பார்க்குறேன். மற்றபடி பிரசன்னத்துக்கு வந்து ஃபுல்லாக புக்கிங் ஆகிருக்கு. ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு ஊர்கள்லேருந்து பேசும்பொழுது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பிரசன்னம் விழுகுது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரசன்னம் வந்து விழுகிறது. அது ஒரு பெரிய அது அவங்க அந்த ஊரில் குலதெய்வம் அவங்களுக்கு தெரியுது, அந்த ஊருக்கு உண்டான குலதெய்வம் அதில் பிரசன்னத்தில் வருது. அதனால ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கக்கூடியது அந்த பிரசன்ன வழிபாடுன்னு சொல்கிறது. இந்த அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்ல எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.